நீ உண்மையிலே பத்திரிகையாளனா இருந்திருப்ப அப்படின்னா மேல்பாதி கிராமத்துல போய் நின்று ஆய்வு பண்ணி அந்த மேல்பாதி கிராமத்துல என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் ஆலய நுழைவு நடத்திய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆலயத்துக்கு சீல் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தா நீ பத்திரிகையாளர். நேரா பரந்தூர்ல போய் 1200 நாட்கள் போராடுற மக்களை வந்து இது பண்ணி எதுக்காக உங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம்னு சொல்றீங்க, ஏன் விவசாய நிலத்தை இழக்கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த ஏர்போர்ட்டை யார் கொண்டு வரேன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பேசியிருந்தா நீ பத்திரிகையாளர். திமுகவுடைய ஏஜெண்டாக, அரசினுடைய ஏஜெண்டாக, திமுக ஏஜெண்ட் கிடையாது, அரசினுடைய ஏஜெண்டாக, காவல்துறையின் ஏஜெண்டாக செயல்படக்கூடிய ஒருத்தர் எப்படி பத்திரிகையாளர் முடியும்? அப்ப மத்த பத்திரிகையாளர் செயல்படலையா? இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே லாபிஸ்ட். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பத்திரிகையாளர் நடுநிலையோடு செயல்படக்கூடிய பேரை சொல்லுங்கன்னு முழிக்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சியில் ஒரு அண்ணன் ஊடகத்தில் ரொம்ப ஆக்டிவா இருப்பார், அவர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் தமிழ்நாட்டில் ஆக்டிவா செயல்படக்கூடிய நேர்மையோடு செயல்படக்கூடிய 4 பத்திரிகையாளர் பேரை சொல்லுங்கன்னு உண்மையிலே முதிக்கிறாங்க. நான் சொல்றேன் சத்தியமா, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட, சாட்டையினுடைய பின்தொடர்பாளர் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நடுநிலையோடு செயல்படக்கூடிய 4 பத்திரிகையாளர் பேரை கீழே எழுதுங்க. எழுத முடியாது. இப்போ சமஸ் இருக்காரு, சமஸ தாவேக்காக்கு ஆதரவு போயிட்டாரு, இவர் தாவேக்காக பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு புதிய தலைமுறை சமஸ் வந்து தொடர்ச்சியா திமுக ஐடிவிங் எழுதுது. இதே சமஸ தான் ஒட்டுமொத்த திமுகவும் கொண்டாடிச்சு. தெற்கிலிருந்து ஒரு சூரியன் எழுதும் பொழுது சமஸ் நடுநிலையாளர். ஆனா இன்னைக்கு தாவேக்காவுடைய அந்த பிரச்சாரங்களை, தாவேக்கா தலைவர் விஜய் குறித்த பிரச்சாரங்களை புதிய தலைமுறையில் வெளியிடும் பொழுது அது குறித்து டிபேட் வைக்கும் போது சமஸ் தாவேக்காவோட ஆதரவாளர். எப்படி